ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி இருக்கிற இந்த சொசைட்டியில் ஒரு பையனாக வாழ்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு பையனை எந்த அளவுக்கு இந்த சொசைட்டி வீக்காக மாற்ற முடியுமோ, அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி ஒரு பையனாக நிறைய பேர், அதாவது ஒரு மென்னுக்கு தேவையான சில குவாலிட்டிஸை தொடர்ந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது நீ இதை பண்ணால் தான் நீ வந்து ஒரு ஆண், நீ அதை பண்ணால் தான் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் மென்டலி ப்ரெஷர் ஆகி எதுவுமே பண்ணாமல் விட்டுறான். ஸோ அப்படிப்பட்ட சில ஸ்ட்ரகிள்ஸ், ஏன் ஒரு பையன் தொடர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படி ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஒரு மென் எப்படி தன்னை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான நிறைய டிப்ஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டையும் விசிட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, மென்டல் ஹெல்த். இன்றைக்கி இருக்கிற நிறைய பசங்க உண்மையாகவே கேப்பபிளாகவும் இருப்பாங்க. ஆனால் நீ கேப்பபிள் தான் அப்படின்னு வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு மென்டார் இருக்க மாட்டாங்க. அதனாலேயே நிறைய பசங்க சக்ஸஸ்க்கு முன்னாடி நின்றுக்கிட்டு என்னால் சக்ஸஸ் ஆக முடியலை அப்படின்னு தொடர்ந்து அவனையும் ப்ளேம் பண்ணுவான். சேம் டைம்ஸ் அவனை சுற்றி இருக்கிற அந்த சொசைட்டி, அப்பா அம்மா, அதை தாண்டி என்னோடய சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு தொடர்ந்து ப்ளேமிங்கை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை விட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவனை சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் நம்ம கூட ஏதாவது ஒருத்தன் சுற்றுவான் உதாரித்தனமாக, திடீர்னு பார்த்தா லைஃப்பில் செட்டில் ஆகி குழந்தை குட்டி ஆயிரும். அதை தாண்டி அவன் ஒரு பணக்காரனாக மாறுவான். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை அறியாமலே நம்ம ஒரு ப்ரெஷரை போட்டுக்கிடுவோம், நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் தேவை கிடையாது. அதாவது ஒருத்தன் சுச்சுவேஷன் வேறு, உன்னோட சுச்சுவேஷன் வேறு. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்டேபிளாக நம்ம போகிறது ரூட்டு கரெக்டு தான் அப்படின்னு என்றைக்கு நீ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கியோ அன்றைக்கி தான் உன்னால் சக்ஸஸ் ஆக முடியும். ரெண்டாவது, அடுத்தவனோட லைஃப் மாதிரியே உன்னோட லைஃப் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நார்மலாக ஒருத்தர் இருப்பான், திடீர்னு பார்த்தா ஃபேமஸ் ஆகி பணக்காரனாகிருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். ஸோ ஒரு நல்ல மென்டாரை சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களுடைய பேரண்ட்ஸ் கூட நிறைய டிஸ்கஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான் அப்படின்னா அவங்க கூட நிறைய விஷயங்களை நீங்கள் பேசும்பொழுதே உங்களுக்கு இருக்கிற அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். நம்பர் 2, எஜுகேஷன் க்ரைசஸ். இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா இந்த எஜுகேஷனை பார்க்குறேன். நிறைய பேர் ரொம்ப 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 மிஸ்கைட் ஆகுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவில் எஜுகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாது, உனக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா பெரிய ஆள் ஆகலாம். எஸ், பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ கற்றுக்கிட்டீங்கன்னா பெரிய ஆள் ஆகலாம். அந்த பிஸ்னஸில் நீ தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை அந்த பிஸ்னஸை தொடர்ந்து நல்ல விதமாக ரன் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா நீ என்ன தான் சம்பாதிச்சாலும் உன்னை ஒருத்தன் அதாவது படித்தே ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உன்னோட லைஃப்பில் மினிமம் டிகிரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. எவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான், என்னுடைய லைஃபுக்கு ஒரு மினிமம் டிகிரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நான் முடித்ததுக்கப்புறம் எஜுகேஷன் வேணுமா வேணாமா அப்படிங்கிற டிபேட்டுக்கு வருவேன் அப்படின்னு சாலிட் மைண்ட் செட்டோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஆனால் நிறைய பசங்க இது பண்ணாமல் ஸ்கூலை கட்டடிக்கிறது, காலேஜ் கட்டடிக்கிறது, அது பந்தாவாகிறது. இந்த ட்ராகன் மூவியில் கூட பார்த்துருக்கலாம். அவன் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இது பண்ணுவான், ஆனால் கடைசியில் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி மறுபடியும் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போவான். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் லக்கில் வேணால் மேலே போய்கிட்டு இருக்கலாம், ஆனால் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எஜுகேஷன். அது இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் உடஞ்சி விழுந்துடும். பி கேர்ஃபுல். நம்பர் 3, சோஷியல் மீடியா ப்ரெஷர். இன்றைக்கி ஒரு பையனாக அவன் நல்லா தான் இருப்பான், ஹெல்த்தியாக அவனுடைய லைஃப் ஒரு சூப்பராக தான் போய்கிட்டு இருக்கும். எப்போது அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, சோஷியல் மீடியாவை அதிகமாக அவன் ப்ரௌஸ் பண்ணும் பொழுது அவன் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். ஏன் அப்படின்னா, ஒன்று அறியாமலே நீ நிறைய வீடியோஸை பார்த்துருப்ப. அந்த வீடியோஸில் ஒரு 10 பேராவது ஜெயிச்சவே இருப்பான், 10 பேராவது உன்னை பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் சொன்ன விஷயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம். இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. சும்மா அதாவது கேனத்தனமாக வீடியோ போட்டு பணக்காரன் ஆயிடுவான். உனக்கு திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்ம ஒழுங்காக இருக்கிறதுனால தான் நம்ம இப்படி பண்ண முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த கேனத்தனத்தை பண்ணலாம்னு ஆரம்பிப்ப. ஆனால் உன்னால் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவலான வேர்ல்டு. அது ரியல் லைஃபுக்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு
சோஷியல் மீடியாவை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரல. கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். 2வது உங்களுடைய நீங்கள் என்ன வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நியூஸ் ஃபீடாக வரும். ஸோ நல்ல வீடியோஸ் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வீடியோஸ் தொடர்ந்து ரெக்கமெண்டேஷனில் வரும். ஸோ தேவையில்லாமல் இந்த ஆடுறது, பாடுறது, அவுத்து போடுறது அது அதிகமாக தான் இருக்குது சோஷியல் மீடியாவில். நீ அதை பார்க்குற அப்படின்னா தொடர்ந்து அந்த மாதிரியான கண்டென்ட் மட்டும்தான் வரும். இல்லை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா ஜஸ்ட் குயிட் சோஷியல் மீடியா. இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்குலின் ப்ரெஷர். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நானே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஒரு பையனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்குலினாக நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் உன்னை நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க, உன்னை பொண்ணுங்க சீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. எஸ், இது நடக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கிற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமையாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எடுத்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது சாலிடான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். 2வது அது லாங் டேர்ம்லேயும் உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் நான் மாஸ்குலினாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே ஜிம்முக்கு போய் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டு 2 மந்த் 3 மந்தில் பாடியை ஷேப் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ எந்த வேகத்தில் எடுத்தியோ அந்த வேகத்தில் உன் பாடி வந்து மறுபடியும் உடைய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக நீ சில விஷயங்களை பண்ணும் பொழுது அது உன்னோட ஹேபிட்டாக மாறும். அந்த டைமில் கண்டிப்பாக உனக்கு ப்ரெஷராகவே ஃபீல் பண்ணாது. நீ ஏன் அதை பண்ணலை அப்படின்னா அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். சரி, ஆட்டோமேட்டிக்காக நீ பண்ண ஆரம்பிப்ப. ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கிற நிறைய பசங்களை தொடர்ந்து ஸ்ட்ரகிளுக்குள்ளே வச்சுருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய லவ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.